வேற லெவல்ல இருக்கு. வந்து சூப்பரா பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வந்தீங்கன்னா, ஃபேமிலியோட வந்தீங்க, யாரு கூட வந்தீங்களாலும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போலாம். ஃபீமேல் ஆடியன்ஸ் எப்படி இந்த படத்தை எடுத்துக்கிறாங்க? அதான் நானே அவ்வளவுதான் எழுந்திரிச்சு ஆட வேண்டியதுதான் டான்ஸ். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு படம், வேற லெவல்ல இருக்கு. ஆதிக் சாருக்கு என்ன சொல்றீங்க? சூப்பரா பண்ணிருக்காரு. அவருதான் ஃபன் பாய் மொமெண்டே கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு உள்ள. வேற லெவல் தல, வேற லெவல்ல இருக்கு. இந்த படத்துக்கு மிக்சட் ரிவ்யூலாம் வருது மேடம். அதெல்லாம் பாக்காதீங்க. அதான் சொல்லிட்டாரு, தலையோட இத்தனை வருஷத்துக்கான எல்லா மூவியோட எல்லாத்தையுமே உள்ள போட்டு சூப்பரா ஒண்ணு கொடுத்து வச்சிருக்காரு. பார்த்து என்ஜாய் பண்ணோங்க. இதுல எல்லாம் வந்து லாஜிக்லாம் பாக்காதீங்க தயவு செய்து. பிளாக் பஸ்டர் படம். பிளாக் பஸ்டருங்க. அதுக்கு மேல தலை வந்தாலே படம் பிளாக் பஸ்டர் தான். அதுல என்ன டவுட் இருக்கு? எதுவுமே கிடையாது. வந்துச்சா ஆடியன்ஸ் வருவாங்களா மேடம்? எல்லாருமே வரலாம். ரிப்பீட் ஆடியன்ஸ் திரும்ப படம். நானே செகண்ட் ஷோ நேத்து ஒரு ஷோ வந்து பாத்துட்டு போயிட்டேன். இன்னைக்கு செகண்ட் ஷோ வந்திருக்க திருப்பி. வேற லெவல்ல சூப்பரா இருக்கு. எத்தனை வாட்டி வந்து வேணாலும் பாத்துட்டு போகலாம். டிக்கெட் வாங்குனதுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட்? எனக்குலாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. கஷ்டப்பட்டு வாங்கி பார்த்துக்க வந்தோம். ஐயோ இதுலயும் வச்சு செஞ்சுடுவாங்களோ, ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ, விடாமுயற்சிக்கு வச்சு ஓவரா நம்மள செஞ்சுட்டாங்கன்னு நினைச்சிட்டு வந்தோம். சூப்பரா இருக்கு. காசு கொடுத்து வந்து பாக்குறதுக்கு எதுவுமே ஒரு நிமிஷம் கூட டயர்ட் ஆயிட்டு ஐயோ படம் லாகா இருக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி பாத்துட்டு போவீங்க. அடுத்த படம் ஆதிக் பண்ணா ஓகேவா உங்களுக்கு? ஓகே, சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். ஃபேன் பாய் மொமெண்ட் இதுலயே கிரியேட் பண்ணிட்டாரு. அது எப்படி சொல்ல முடியாம இருக்கும். சூப்பரா என்ன இருக்கு. சொல்ல விரும்புறீங்க? இது மாதிரி படம் பண்ணுமா? இது மாதிரி நிறைய படம் கொடுங்க. ரொம்ப வச்சு செஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் யாருமே கிடையாது. நம்ம தான் வச்சு செய்யலாம். எல்லாரையுமே தயவு செய்து இந்த மாதிரி நிறைய படத்தை கொடுக்க சொல்லுங்க தலைய. இதுதான் சொல்லணும். தேங்க்யூ மேடம். நல்லா இருந்துச்சு பாருங்க. ஆடியன்ஸை எப்படி பாக்குறத விட பப்ளிக் ஆடியன்ஸ் எப்படி இந்த படத்தை பார்ப்பாங்க மேடம்? பப்ளிக் ஆடியன்ஸ்னு தெரியல, பட் ஆனா நிஜமாலே படம் சூப்பரா இருந்தது. எல்லாரும் வந்து கண்டிப்பா பார்க்கணும். இது வந்து ஒரு மெசேஜ் சொல்ற படம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு ஃபேன்ஸ்க்கான ஒரு நல்ல ட்ரீட்டான படம். நல்ல கலர்ஃபுல் எலிமெண்ட்ஸ் அப்படிலாம் வச்சு செம்மையா எடுத்திருக்காங்க. ஸோ மஸ்ட் வாட்ச். ஃபீமேல் ஆடியன்ஸ்க்கு எப்படி இந்த படம்? நல்லா சிம்ரன்லாம் வந்து அந்த ஒரு பாட்டுலாம் செம்மையா இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இட் இஸ் ரியலி நைஸ். பெட்ரோல் பிளாக் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, அதுல அந்த ஐம் வெயிட்டிங் என்ற அந்த டயலாக் வச்சு அதை முடிச்சிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது. ஆதிக் சார் சொன்னதை செஞ்சுட்டாரா? அஃப்கோர்ஸ் நாங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா. நான் ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷன் வைக்க மாட்டேன். பட் தலை படம் எப்படி இருக்கணும், சரி புது டைரக்டர் எப்படி இருப்பாங்க, இவங்களோட காம்பினேஷன் எப்படி இருக்கும், அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதுல வந்து அவர் சொன்னதை விடவே நல்லாவே டெலிவர் பண்ணிருக்காரு. அடுத்த படம் இவர் கொடுத்தா ஓகேவா? யா ஃபைன். அவர் தலை படம் நடிச்சா போதுங்க, அவ்வளவுதான். யாரு கூட நடிக்கிறாரு அதெல்லாம். நீங்க சாட்டிஸ்ஃபைட்? அதுக்கு தான் கேட்டேன். யா ஐ அம் சாட்டிஸ்ஃபைட். யா ஆஃப் கோர்ஸ். ஓகே தேங்க்யூ. பழைய அஜித்தை பார்த்தது எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி நல்லா ஒரு மூவி பார்த்தோமே, நல்லா சூப்பரா இருந்தது. உங்களுக்கு டிக்கெட் வாங்கின காசுக்கு சாட்டிஸ்ஃபைடானா? அதை விட சூப்பரா இருந்துச்சு. 1000 ரூபா கூட ஒர்த்து இது படம். ஆதிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப நன்றி சொல்றோம் இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு. நம்ம நினைச்சமே வந்து நம்ம ஒரு டைரக்ட் பண்ண ஒரு சந்தோஷமா நம்ம நினைச்சோமே அஜித்தை பார்க்க நினைச்சோம்னா எப்படி இருக்குமோ அதை அவர் பண்ணியிருக்காரு. இப்படி அடுத்த படம் ஆதிக்கு பண்ணா ஓகேவா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டிஃப்ரெண்டா எதிர்பார்க்கிறோம். இதை விட இன்னும் டிஃப்ரெண்டா எதிர்பார்க்கிறோம். அஜித் சார் என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப நன்றி சொல்றேன். பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் கழிச்சு ஏகே படம் பயங்கரமா இருந்துச்சு. எப்பவுமே ட்ரெய்லர் நல்லா இருக்கும், படம் அந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக கேட்க. ட்ரெய்லரும் பெஸ்டா இருந்தது, படமும் பெஸ்டா இருந்தது ப்ரோ. வந்ததுக்கு சூப்பரா இருந்தது ப்ரோ. என்டர்டைன்மெண்ட் சூப்பரா இருந்தது. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ப்ரோ? எல்லாரும் அந்த மேல ஏறி கத்த ஆரம்பிச்சானுங்க ப்ரோ. அந்த அளவுக்கு ப்ரோ நானே டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் ப்ரோ. சூப்பரா இருந்தது ப்ரோ படம். இது வரைக்கும் பார்த்த அஜித் படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன வித்தியாசம்? ரொம்ப பேச முடியல, தொண்டை கட்டிச்சு, கத்தி போயிடுச்சு ப்ரோ. கோச்சுக்காதீங்க. எனக்கு வந்து இதே இல்லை சமப்படையா. ஆடியன்ஸ் எல்லாரும் எப்படி என்ஜாய் பண்ணாங்க? ஆடியன்ஸ்லாம் எல்லா ஆடியன்ஸ் எல்லாமே கத்திக்கிட்டா இருந்தாங்க எப்பயுமே. படம் ஹிட்டா? பிளாக் பஸ்டர் ஹிட்டுங்க. சூப்பரா இருக்கு சார். எப்படி என்ஜாய் பண்ணீங்க? செம்மையா இது தியேட்டர் வைப் தான். அங்க எல்லாருமே டான்ஸ் ஸ்கிரீன் கிட்ட போயிட்டு டான்ஸ் ஆடுறது பரவமா இருக்குது. என்னமா பிஜிஎம் போட்டுக்கிறாரு. எத்தனை ரீமேக் சாங்ஸ் இருக்குது பயங்கரமா. எல்லா ரெஃபரன்ஸ், டீனா ரெஃபரன்ஸ், வாலினஸ், எல்லா பழைய படம் பார்த்த மாதிரி இருக்குது. அஜித்தோட எல்லா படமும் பயங்கரமா இருக்குது. தளபதி டைலாக்லாம் இருக்குது. அப்புறம் என்ன பயங்கரமா எல்லா ஆடியன்ஸும் வந்து என்ஜாய் பண்ணலாம். விஜய் ஃபேன்ஸ் கூட வந்து என்ஜாய் பண்ணலாம். அப்படி இருக்குது படம். வேற லெவலு. எது மீன்லாம் பார்த்து வரவா தேவையில்ல. எல்லாருமே படத்தை வந்து பாருங்க, ஜாலியா என்டர்டைமா பார்க்கலாம். எல்லாமே செம்ம வைப்பு. ஆதிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆதிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆதிக் ஃபேன் பாய் சம்பவம். இந்த மாதிரி படம் பார்த்ததே இல்லை அஜித். இது இப்படி இது வைப் ஆகுது. மங்காத்தால எவ்வளோ பயங்கரமா இது. குட் பை டெக்லி தான். நம்ம விடாமுயற்சியில் என்னத்த விட்டோம், இங்க புடிச்சிட்டாங்க. எல்லா சீன்ஸுமே பயங்கரமா. விடாமுயற்சியில் எப்படி மாசு இல்லை, அது இல்லை, அப்படி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதுல எல்லாமே இருக்குது. வேற வைப்பு, எல்லா சாங் எல்லாமே தரமா இருக்குது. விடாமுயற்சியில் எல்லாமே இல்லை பார்த்து செம்ம என்ஜாய்மெண்ட். வேற லெவல்ல இது படம். கொடுத்து 200 ரூபாய்க்கு ஒர்த்தான இது படம் தான். இதான் வேற லெவல். படம் எல்லாருமே அதை பார்க்கலாம். படம் ஹிட்டா?
பிளாக் பஸ்டர். இந்த மாதிரி படம் பார்த்ததே இல்லை, வேற லெவலுக்கு பார்க்கலாம். ஒரு சொல்ற மாதிரி இல்ல, செம்மையா இருக்குது மூவி. ஒரு வாட்டி போய் பாருங்க. பழைய அஜித்தை பார்க்கும்போது எப்படி இருந்தது? பள்ளியாட்டில சார் எல்லாத்தையும் செதுக்கி வச்சுக்கிறாங்க. பில்லால அவர் சொல்றாரு தெரியுமா டைலாக், ஒன்னொன்னா நானே செதுக்கினா அதே மாதிரி செதுக்கி வச்சுக்கிறாரு நம்ம டைரக்டர். வேற லெவல் இருக்குது பிக்சரு. ஃபுல் ஹாப்பி. பள்ளியா தலையா இப்போ பார்த்த மாதிரி இருக்குது. அவ்வளோ பூஸ் பம்ப் ஆயிக்குது எனக்கு. ஆதிக்கு திரும்ப அடுத்த படம் பண்ணா உங்களுக்கு ஓகேவா? 10 ஃபிலிம் எடுத்தாலும் சூப்பர் தாங்க. ஒன்னொன்னா செதுக்குவார் அவரு. சூப்பரா இருக்குது. தியேட்டர்ல மக்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க? நீங்க பாத்துக்கோங்க. நேற்று பார்க்கல, நான் பெங்களூர்ல நீங்க வந்துக்கிறேன் பிக்சர் பார்க்கறதுக்கு. நான் பெங்களூர்காரன், பெங்களூர்ல பார்க்கல, நான் தமிழ்நாட்டுல பார்க்கணுன்ட்டு பெங்களூர்ல நைட் வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன், ஃபர்ஸ்ட் ஷோ கிடைக்கல, செகண்ட் ஷோ பார்த்தேன், 10 மணி ஷோ கிடைச்சி பார்த்தேன். அவ்வளவு தூரம் வந்ததுக்கு சாட்டிஸ்ஃபைடா? ஹெவி ஹாப்பி. எனக்கு நம்ம அவங்க கூட பார்க்கணுன்ட்டு நான் இங்க வந்தேன். செம்ம இருக்குது, செம்ம மூவி. தேங்க்யூ. சூப்பராக இருக்கு படம். நம்ம கொடுத்த காசுக்கு நம்ம ஒர்த்தா உட்காந்து சீட்டில் ஒரு போரே இல்லாமல் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோதான் படம். நம்ம அஜித் சாரை வந்து இந்த மாதிரி தான் பார்க்கணும் ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுட்டு இந்த மாதிரி தான் அஜித் சாரை பார்த்து எல்லாருக்குமே பிடிக்கும். போன படத்தில் வந்து அடி வாங்கி இது வாங்கி மாசே இல்லாமல் இந்த எதெல்லாம் நெகட்டிவாக சொன்னாங்களோ அதை விட 100 மடங்கு பாசிட்டிவாக இந்த படத்தில் இருக்கு. அஜித் எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு 100 மடங்கு அழகாக காமிச்சு கதை வயசு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுக்கு ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக எடுத்திருக்காரு அவர். அது அந்த விதத்தில் செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்குது. இந்த மாதிரி பேட்டர்ல அஜித் சார் பண்ணா நீங்க கண்டிப்பா அதை வரவேற்பீங்க. இன்னும் எந்த பேட்டர்ன் பண்ணாலும் வரவேற்போம். ஆனால் இந்த பேட்டர்னில் பண்ணால் இன்னும் ஹைப்பு ஓவராக எகிரி இன்னும் இந்த மாதிரி பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஆதிக் சாருக்கு என்ன ஆதிக்கு ரொம்ப தேங்க்ஸ் தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கல, ஆனால் எதிர்பார்த்ததோட அதிகமாக கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. சில எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் இருக்குல்ல ப்ரோ, பேசுகிறோம் பேசியிருந்தேன். போன படத்துக்கு ஃபேன்ஸ் ரொம்ப பண்றாங்க. அவங்க தான் கெடுத்து விடுறதே படத்தை. எல்லாத்துலயும் வந்து தயவு செய்து சொல்றேன். போன படத்துல வந்து கதை எப்படி சொல்றது, மாசு இல்லை எது இல்லைண்ணா. இந்த படத்துல மாசு இருக்கு ஆனா கதை இல்லைன்றானு பேசுறோன்னு பேசியிருந்தா இருப்பானுங்க. முக்கால்வாசி வந்து உண்மையான அஜித் ரசிகர்னானா விஜய் ஃபேன்ஸ் ஒன்றுன்னு சொல்லி நீங்க வந்து அவர் டான்ஸ் ஆடுறதுக்கும் இது டைலாக் பேசுறது மட்டும் தான் ஃபேன்ஸு. நாங்கள் ஏன் அஜித் ஃபேன்னா உண்மையான நேர்மையான மனுஷன், அவர் நல்ல மனுஷனுக்கு நான் ஃபேன்ஸு. அதனால அது யாரும் பற்றி தப்பாக பேச மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். அவர் படம் வந்தாலும் சப்போர்ட் பண்ணுவோம், இவர் படம் வந்தாலும் சப்போர்ட் பண்ணுவோம். அதனால அந்த மாதிரி இருக்காதீங்க. இவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. அது விஜயோட ரெஃபரன்ஸு வெயிட்டிங் எல்லாம் சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி யாரையும் கலாச்சி ஒரு படத்தை வளர விடாத பண்றதே முக்கால்வாசி அவங்க தான். இல்ல அவங்களும் இப்போ விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லிட்டு இப்ப பாதி பேர் பிடிச்சிருக்கு சொல்றாங்க. முக்கால்வாசி பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் நடிக்கிறாரு ஒண்ணுமே இல்லைன்ட்டு போறாங்க. கஷ்டப்பட்டு எத்தவங்க தான் தெரியும் அதோட இது. அதே போல அவங்களுக்கு சொன்னா இல்ல நல்லா தான் இருக்கு எங்களுக்கு. அவங்களுக்கு என்ன பண்ணாலும் அது எங்களுக்கு வந்து அது தக்காளி சட்னி, அவங்களுக்கு வந்தா ரத்தம் நோயம். மொத்தத்துல எல்லா ஆடியன்ஸுக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். சூப்பரா இருக்கு படம். ஹிட்டா பிளாக் பஸ்டர் ப்ரோ? ஹிட்டு சொல்றதை விட பிளாக் பஸ்டர் சொல்ற அதை தாண்டி ப்ரோ. இது அதை தாண்டி ரேட்டிங்னா 10க்கு 9.8 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு படம். நம்மளுக்கு போரே அடிக்கல. நீங்கள் வந்தது என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக போகலாம். ஓகே.